ஹாய் ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு ஸ்ரீநாத்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு எங்கடா டப்பா பின்னாடி இருந்து பேசிட்டு இருக்கேனேன்னு பார்க்குறீங்களா? ஒரு டப்பாக்கு பின்னாடி இருந்து நம்ம பேசினா என்ன அர்த்தம், என்னவா இருக்கும்? இது ரொம்ப யோசிக்க வேண்டாம். அன்பாக்சிங் தான் பண்ணுறோம். என்ன அன்பாக்சிங் பண்ணுறோம் வாங்க பார்க்கலாம். சின்னதாக ஒரு கத்திரிக்கோல் வச்சுருக்கேன், அது கூட மொன்ன கத்திரிக்கோல். ஸோ பெருசாக ஒன்றும் டக்குன்னு ஓப்பன் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. டைரக்டர் ஹரி படம் மாதிரி ஃபார்வர்ட் பண்ணிடுறேன், ரொம்ப நேரம் மொக்கையாக இருந்தா. எந்த பக்கம் என்ன இருக்குன்னே தெரியல. என்னடான்னு பார்த்தீங்களா? வாட்ச், சாம்சங் நியூ கேலக்ஸி வாட்ச் 6 கிளாசிக் LTE. அதாவது சிம் கார்டு இல்லாமையே இசிம்மோட இருக்கிற வாட்ச். இதுலேயே நம்ம ஃபோன்லாம் பேசிக்கலாம். இதோட ரிவ்யூ நம்ம டீட்டெயில்டாக அப்புறம் பேசலாம். இப்போ வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். இந்த டப்பாவை அப்படி ஓரமாக வச்சிடலாம். வச்சுட்டு வாட்சோட பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம் வாங்க. வாட்சோட பாக்ஸ் ஓப்பன் பண்ணாக்க இந்த ரிவ்யூ அன்பாக்சிங் பண்ணி முடிச்சுட்டு ஒரு கொஞ்ச நாள் அந்த யூஸ் பண்ணி பார்த்துட்றேன். யூஸ் பண்ணிவிட்டு இப்போ கரண்ட்டாக நம்மக்கிட்ட ஒரு சாம்சங் வாட்ச் இருக்குது. அந்த வாட்சும் இந்த வாட்சும் என்ன சைஸு டிஃப்ரென்ஸ், என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதில் என்ன இருக்குது, இதில் என்ன இல்லை, இதில் என்ன இருக்குது, அதில் என்ன இல்லை, எல்லா ஃபீச்சர்ஸுமே நம்ம அதில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது இப்போது பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ தான் நானே ஃபஸ்ட்டு பார்க்குறேன். வாட்சை முதல்ல கையில் எடுக்கணும்னு தோணுது. ஆனால் உங்களுக்காக அதை அடக்கிக்கிட்டு, ஐங்குலத்தையும் அடக்கிட்டு, இதை கையில் அப்படியே எடுக்காம ஃபஸ்ட்டு டப்பாவில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இவ்வளோ பெரிய டப்பாவில் இத்தினோண்டு பாருங்க, இத்தினோண்டு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய டப்பா இருக்காங்க. என்னடா கொடுத்துருக்கீங்க? வெறும் சார்ஜர் கேபிள். இப்போ தான் அந்த ப்ளக்கு கூட கொடுக்குறது இல்லையே, வெறும் ஏதோ USB Type-C சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க. அது இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ச் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு வாட்ச் பார்க்கறதுக்கு. ஒரு பியூட்டிஃபுல் ஒரு டூப்ளிகேட் லெதர் பின் பக்கமாக பார்த்தீங்கன்னா ரப்பர். ஸோ நம்ம மேலே ஆக்சுவலாக லெதர் கிடையாது, ரப்பர் தான். ஆனால் லெதர் மாதிரி ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டிச்சிங் எல்லாம் இருக்கிற மாதிரி. அதே மாதிரி பின் பக்கம் ரப்பர் தான். ஸோ இட்ஸ் நாட் லெதர் கரெக்டாக. ஸோ ரப்பர் எதுக்காகனா, நம்ம ஸ்வெட் ஆனால் கூட ஒன்றும் ஆகாது. இப்போ நான் முன்னாடி வாட்ச் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் எந்த விதமான ப்ராப்ளமும் வந்ததில்லை. ஸ்ட்ராப்புக்கோ இல்லை எதுக்குமே, வாட்ச்லேயோ எதுலேயுமே வந்ததில்லை. ஸோ அதே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட்டு டப்பாவில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சார்ஜரையே காணணும். அவ்வளோதானா? சார்ஜர் கேபிளோட அவ்வளோதான் போல இருக்கே. ஓகே, இப்படியே வாட்ச்லேயே இன்சர்ட் பண்ணிடணுமா? ஏன்னா முன்னாடி சார்ஜருக்கு தனியாக ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, இதில் கிடையாது போல இருக்கே. இல்லையே, இருக்கே. பார்த்தீங்களா, அவசரப்பட்டு பேசிட்டோம். என்னடா இது ஒன்றுமே இல்லாமையா இருக்கும்னு பார்த்தேன். ஒன்றுமே இல்லையே, வெறும் பேப்பர் தான் இருக்குது. இது எப்படி நம்ம சார்ஜ் போடுவாங்க? சரி இருங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது சார்ஜர் கேபிள் இருக்கு.
ஓகே, இதோ பாருங்க. இந்த வாட்ச் முன்னாடி வந்து நம்ம அடுத்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கம்பேரிசன் காமிக்கிறேன். இந்த இதை வந்து வயரை வந்து இதில் நம்ம பிரிக்கில் சார்ஜிங் பிரிக்கில் வச்சுட்டு சார்ஜ் போட்டுட்டு ப்ளக் பண்ணிவிட்டு யூஎஸ்பி டைப் சி தான் இந்த பக்கமும் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஎஸ்பி டைப் சி இருக்க மாதிரி பிரிக் இருக்கணும் நம்மக்கிட்ட. இருந்துச்சுனாக்க போட்டுட்டு இந்த வாட்ச் அது மேலே வச்சிங்கன்னா, இது மேக்னெட் வச்சிங்கன்னா சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் வச்சுட்டு உள்ளே வேறு ஏதாவது இன்னொரு சார்ஜர் எடுத்துக்கலான்னு பார்த்தா ஆனால் முடியாது. இதில் தான் நம்ம பண்ணி ஆகணும், வேறு ஆப்ஷன் கொடுக்கல அவங்க. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். வாங்க முக்கியமான கிளைமேக்ஸ்க்கு போகலாம். என்னதுடானா வாட்ச் ஆன் பண்ணுறது பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதில் பாருங்கள், முக்கியமாக ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டயல் இருக்குது. இந்த டயல் வந்து நடுவில் கொஞ்சம் நான் வச்சுருக்க மாடலில் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த மாடல்லாம் அந்த டயல் ஆப்ஷன் எடுத்துட்டாங்க. இந்த டயல் ஆப்ஷன் எடுத்துட்டு இப்போ திரும்ப இந்த மாடல்லேருந்து இந்த டயல் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து அந்த வாட்ச் வந்து 46 mm, இது 47 mm, 1 mm ஜாஸ்தி. பார்க்கலாம் வாங்க. ஆன் பண்ண உடனே என்ன கேட்குது, ஆன் ஆகுதா? ஆன் ஆகலை. சரி, அப்போ சார்ஜ் போடணும். இது வந்து கிளாசிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாசிக்குனா இந்த டயலோட இருக்கும், இந்த வெளியில் அந்த டயலோட இருக்கும். நார்மல் வந்து அந்த டயல் இருக்காது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இசிம் இருக்குது. நம்ம ஃபோனோட நம்பரை வந்து இதில் பேர் பண்ணிக்கலாம். பேர் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் வந்து நம்ம ஃபோனோட கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒய்ஃபையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுலேயே ஜிபிஎஸும் இருக்குது. ஸோ நம்ம ஜிபிஎஸ் ட்ராக்கிங் எல்லாமே பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஹெல்த்து தேவையான எல்லாமே இருக்குது. ரன்னிங்கு, ஜாகிங் பண்ணால் எவ்வளோ அப்படின்னு ரெக்கார்ட் ஆகிறதுக்கு எல்லாமே இருக்குது. இது முக்கியமான ஒரு விஷயம் இந்த வாட்சில் என்னன்னா வந்து மேட் இன் இந்தியா வந்து எவ்வளோ ஒரு பெருமையான ஒரு விஷயம். கொரியா கம்பெனி இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இதில் வந்து மேட் இன் இந்தியானாக்கா அதுவும் இன்னொரு பெருமையான விஷயம் என்னென்னா சென்னை பக்கத்தில் இருக்க ஸ்ரீபெரும்புத்தூரில் பண்ணுறாங்க. இதில் பாக்ஸில் ஆக்சுவலாக ரேட் வந்து அவங்க போட்டிருக்கிறது 41,000 சம்திங் போட்டிருக்காங்க. நான் அமேசானில் டிஸ்கவுண்ட்டில் 36,000 சம்திங்க்கு வாங்கினேன். ஸோ நீங்கள் வந்து அமேசானில் அது கரெக்டாக அந்த ஆஃபர் போடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அது வாங்கிக்கலாம். இதை நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு அந்த வாட்சுக்கும் இந்த வாட்சுக்கும் என்னென்ன டிஃப்ரென்சஸ் என்னன்றதை பார்த்துட்டு நம்ம வந்து இதோட டீட்டெயில்டு ரிவ்யூ வித் கம்பேரிசன் உங்களுக்காக. ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.